Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப அழகான ஒரு மிரர் ஒர்க் வச்ச ஒரு பிளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட துணியை வந்து நான் ஃப்ரேம்ல ஆரி ஸ்டாண்ட் ஃப்ரேம்ல நான் போட்டிருக்கேன். இதுல வந்து நெக்லைன் பேக் நெக்லைன் ட்ரா பண்ணிட்டு பேக் நெக்லைன்ல எந்த இடத்துல வேணுமோ நீங்க இந்த மாதிரி 4 டாட்ஸ் வரைஞ்சிருங்க. ஸோ ஏற்கனவே நான் இது ரேண்டமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 4 டாட்ஸ் வரைஞ்சிட்டு அந்த 4 டாட்ல இப்போ நம்ம மிரர் நம்ம ஒட்ட போகிறோம். இது வந்து நார்மல் மிரர் கிடையாது. இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்மா இருக்கும் இல்லையா, அந்த மிரர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நார்மல் மிரர் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது சமிக்கி ஸ்டைலில் இருக்க மிரர். ஸோ 4 மிரர் ஒட்டின பிறகு அதோட இதர் சைடில் வந்து இன்னொரு மிரர் 2 மிரர் நீங்கள் ஒட்டி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிரர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ½ அன் ஹவர் காஞ்சிட்டோம். அது காஞ்ச பிறகு அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2 சைடும் எல்லா மிரரும் ஒட்டி இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் காய வச்சிருங்க. ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காஞ்ச பிறகு இந்த மிரரோட 4 பக்கமும் 4 கார்னர்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கார்னர்லேருந்து குத்தி எடுத்து இன்னொரு கார்னரில் நம்ம குத்தும் போது அந்த நூல் வந்து மிரரை நல்லா இழுத்து பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தண்ணியில் போட்டு துணியை வாஷ் பண்ணாலும் எதா மாட்டி வந்து மிரர் வந்துருமா நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நல்லா ஃபர்மாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிரரோட 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம நூலில் வந்து தைச்சி விட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்க 6 மிரரோ நான் இதே மாதிரி தைக்க போகிறேன். ஸோ நான் எடுத்துக்கிட்டு வந்து டைமண்ட் ஷேப் மிரர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸை வந்து இது நம்ம தைக்க போகிறோம். ஸோ பீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம் ஒரு 5லேருந்து 6 பீடு வந்து நீங்கள் வந்து நீடில் லோட் பண்ணிவிட்டு நம்ம துணி உள்ள குத்தி நம்ம தைச்சி இப்படி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒரு பீடாக நீங்கள் தைக்காம அட் அ டைம் ஒரு 5 பீடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 ஃப்ளவர் டைப் வந்து பின்னாடி ப்ளவுஸ் பின்னாடி பேக் நெக்கில் இது மாதிரி நீங்கள் போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எடுத்துடுறேன் நான் நீடில் எடுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம குத்தி ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ இதோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் வரைஞ்சிருங்க. சேம் அதே கோல்டன் பீடு திரும்பி ஒரு 3 நான் தைக்க போகிறேன். இந்த 3 தைச்சு கீழே குத்தி திரும்பி மேலே எடுத்துருங்க. அடுத்து ஒரு 3. ஸோ இந்த மாதிரி குத்தும்போது நம்ம வந்து இன்னும் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆரியில் தைக்க வரனா நீங்கள் ஆரியில் பண்ணலாம். இது ஆரி தெரியாதவங்களுக்கு அவங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வெரைட்டி போடலாம், தைக்க ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொல்லுறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் ஆரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுறது அந்த ஆரி நீடில் ஒரு பீடாக தைக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஒரு 3 பீடாக நீங்கள் தைக்கும்போது இன்னும் ஃபினிஷ் சீக்கிரமாக பண்ணலாம். அதே மாதிரி நல்லாவும் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து கோல்டு பீட் கொடுத்த பிறகு அடுத்து வந்து நான் ஒயிட் பீட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நல்லா குட்டி குட்டி சுகர் பீட் மாதிரி இருக்குது. இப்போது அடுத்து வந்து ஒரு ஒயிட் பீட் கொடுத்து இதை நான் சென்டரில் தைக்கிறேன். அகெயின் வந்து அடியில் ஒரு கோல்டு பீட். ஸோ இந்த 3 அரேஞ்ச்மெண்ட் மாதிரி 3. அடுத்து வந்து ஒரு கோல்டு பீட் கொடுத்து இந்த கீழ்ப்பகுதியை நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். யார் வேணால் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிரரை ஒட்டி காய வச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ மேலே இருக்க அந்த மிரர் சைடில் வந்து ஒரு 4 குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஸோ கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு குந்தன் ஸ்டோனை எடுத்து இப்போ நம்ம அந்த மிரர் சைடில் வச்சு நம்ம ஒட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம டிசைன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி வேற ஒரு டிசைனோட மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.